أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم குர்ஆனிக் அரபிக் 189 என்ற இந்த பதிவில் ஹஷிய என்ற வார்த்தைக்கான அர்த்தம் மற்றும் உதாரணம் பார்க்கலாம். ஹஷிய ஹி ஃபியர்டு, அவன் பயந்தான். ஹஷிய பயந்தான், ஹஷிய பயந்தான். ஹஷிய என்ற வார்த்தை திருக்குர்ஆனில் சுமார் 48 முறை வரப்பெற்றுள்ளது. முதலில் 2வது அத்தியாயம் 45வது வசனம். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். வஸ்தஈனு மேலும் உதவி தேடுங்கள், பிஸ்ஸப்ர் பொறுமையை கொண்டு, சப்ரு பொறுமை, பிஸ்ஸப்ர் பொறுமையை கொண்டு, வ மேலும் சலாத் தொழுகையை கொண்டு, அதாவது தொழுகை சலாத் தொழுகை, பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும், வ இன்னஹா நிச்சயமாக அது, லகபீரத்துன் கஷ்டமானது பலுவானது, கபீரத்துன் கபீரத்துன் கஷ்டமானது பலுவானது, இல்லா தவிர அலல் ஹாஷியின் உள்ளச்சமுடையோர் மீது, இல்லா அலல் ஹாஷின் உள்ளச்சமுடையோர்களை தவிர மற்றவர்களுக்கு அது மிக கடினமானது பலுவானது. வஸ்தாயின் பிஸ் சப்ரி வஸ்ஸலாத் மேலும் பொறுமை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாவிடம் உதவி தேடுங்கள். வ இன்னஹா ல கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின் எனும் நிச்சயமாக இது உள்ளச்சமுடையோர் கன்றி மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும். அடுத்த 50வது அத்தியாயம் 33வது வசனம். மன் ஹஷிய ரஹ்மான பில் கைபி வ ஜாஅ பி கல்பின் முனீப். மன் யார் எவர், ஹஷிய அஞ்சினாரோ, ரஹ்மான் அர் ரஹ்மானை, மன் ஹஷிய ரஹ்மான் யார் அர் ரஹ்மானை அஞ்சினாரோ, பில் கைப் மறைவில், கைப் மறைவான் மறைவில், ஒ ஜா என்னும் வந்தாரோ, பி கல்பின் முனீப் அல்லாவின் பால் முற்றிலும் திரும்பிய இதயத்துடன், கல்ப் இதயம், முனீப் முற்றிலும் திரும்பிய இதயத்துடன், பி கல்பின் முனீப் முற்றிலும் திரும்பிய இதயத்துடன். மன் ஹஷிய ரஹ்மான பில் கைப் வ ஜாஅ பி கல்பி முனீப் எவர்கள் மறைவிலும் அர் ரஹ்மானை அஞ்சி நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கும் அவனையே முற்றிலும் நோக்கிய இதயத்துடன் இது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. 79வது அத்தியாயம் 26வது வசனம். இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரதன் லிமன் யஹ்ஷா. இன்ன நிச்சயமாக, ஃபீ ஸாலிக இதில் இருக்கிறது, லஇப்ரதன் ஒரு படிப்பினை, இப்ரதன் ஒரு படிப்பினை, லிமன் யஹ்ஷா யார் இறையச்சம் கொண்டார், இறையச்சம் கொண்டவர்களுக்கு, லி மன் யஹ்ஷா யார் இறையச்சம் கொண்டாரோ அவருக்கு. இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரதன் லிமன் யஹ்ஷா நிச்சயமாக இதில் இறையச்சம் கொள்வதற்கு படிப்பினை இருக்கிறது. அடுத்து 87வது அத்தியாயம் 9 மற்றும் 10வது வசனங்கள். ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி ذிக்ரா சயஸக்கரு மன் யஹ்ஷா. ஃபதக்கிர் ஆகவே உபதேசம் செய்வீராக, இன் நஃபஅத்தி ذிக்ரா நல்லுபதேசம் பயனளிக்கும் ஆயின், ஸிக்ர் நல்லுபதேசம், இன் நஃபஅத்தி ذிக்ரா நல்லுபதேசம் பயனளிக்குமாயின் உபதேசம் செய்வீராக. ஃபதக்கிர் ஆகவே நல்லுபதேசம் செய்வீராக, இன் நஃபஅத்தி ذிக்ரா நல்லுபதேசம் பயனளிக்கும் ஆயின். சயதக்கரு விரைவில் உபதேசத்தை ஏற்பான். ச என்ற எழுத்து சேர்ந்தால் விரைவில் என்ற அர்த்தம். ச சௌஃப ஆகியன முன்னாடி வந்தால் விரைவில் மிக விரைவில் என்ற அர்த்தம். சயதக்கரு விரைவில் அவர் உபதேசத்தை ஏற்பான். மை யஹ்ஷா அஞ்சுபவன், மை யஹ்ஷா யார் அஞ்சுகிறானோ அவன். ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி ذிக்ரா ஆகவே நல்ல உபதேசம் பயனளிக்குமாயின் நிருபதேசம் செய்வீராக. சயஸக்கரு மை யஹ்ஷா அல்லாவுக்கு அஞ்சுபவன் விரைவில் உபதேசத்தை ஏற்பான். 98வது அத்தியாயம் 8வது வசனம். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரலூ அன்ஹு ஸாலிக லிமன் யஹ்ஷா ஸாலிக லிமன் ஹஷிய ரப்பா. ரலிய திருப்தி அடைவான், அல்லாஹ் திருப்தி அடைவான், ரலியல்லாஹ் அல்லாஹ் திருப்தி அடைவான், அன்ஹும் அவர்களை பற்றி, அவர்கள் மீது அல்லது அவர்களை பற்றி திருப்தி அடைவான். ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் அவர்களை பற்றி திருப்தி அடைவான். வ மேலும் ரலூ அன்ஹு அவர்களும் திருப்தி அடைவார்கள். வ ரலூ அன்ஹு அவனை பற்றி, வ ரலூ வ மேலும்
ரது அவர்கள் திருப்தி அடைவார்கள், அன்ஹு அவனை பற்றி. ذَلِكَ இது லிமன் ஹஷ்ய ரப்பஹு பயந்தவருக்கு, லிமன் ஹஷ்ய யார் பயந்தாரோ அவருக்கு, ரப்பஹு தன் இறைவனை, ரப்பஹு தன் இறைவனை. ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன் அல்லாஹ்வும் அவர்களை பற்றி திருப்தி அடைவான், அவர்களும் அவனை பற்றி திருப்தி அடைவார்கள். ذَلِكَ லிமன் ஹஷ்ய ரப்பா தன் இறைவனுக்கு பயன்படுகிறாரே அத்தகையோருக்கே இந்த மேலான நிலை உண்டாகும்.